வேலைக்காரிங்க எல்லாம் நேரத்துக்கு வராளுங்களே, அவங்க எப்போ வராங்களோ அப்பதான் நம்ம வேலையை வாங்கிக்கணும் போல இருக்கு. என்னடி நீ வர? உங்க அக்கா எங்க? அக்காக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் என்ன அனுப்புனாங்க. பேருக்கு தான் உங்க அக்கா வேலைக்காரி. மாசத்துல பாதி நாள் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மேல ரஞ்சனி அக்கா தூங்கிட்டு இருப்பா. எப்படியும் எந்திரிக்கிற நேரம் தான். நீ எதுவும் பேசாத, காஃபியை கொண்டு போய் கொடுத்து. சரிங்கம்மா. அடியே இப்படி வா. தூங்கிட்டு இருந்தா அப்படியே விட்டுடு, எழுப்பாத. ஏடா கூடமா ஏதாவது பேசி அவளை கத்த வச்சிடாத, புரியுதா? சரிங்கம்மா. ஏன் லட்சுமி, காஃபி குடுக்குற பொண்ணுகிட்ட இவ்வளவு டிஸ்கஷன் தேவையா? உங்க மக ரஞ்சனி என்ன தரையிலையா நிக்கிறா? மலை மேலெல்லாம் ஏறி நிக்கிறா? அவ்வளோ செல்லம் கொடுத்து குட்டிச்சோறு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. ஏன் என் ஒரே மகளுக்கு செல்லம் கொடுக்காம அடிச்சு வளர்க்க சொல்றியா? பொம்பளை புள்ளைய அந்த மாதிரி தாங்க வளர்க்கணும். இல்லைன்னா போற இடத்துல என்ன வளர்ப்பு வளர்த்துருக்கான்னு அம்மா கறி என்னதான் வெட்டி ஊறுகாய் போட்டுருவாங்க. சரி சரி, போய் எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா போ. இருங்க எடுத்துட்டு வரேன். சீக்கிரம். அக்கா 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 அம்மா, ஹோ யூ? புதுசா இருக்க? இந்த வீட்ல வேலை செய்யற திலகாக்காவுடைய தங்கச்சி. காஃபி ஏன் இவ்ளோ ஆறி போயிருக்க? நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, எழுப்ப வேணான்னு அம்மா சொன்னாங்க, அதான் காஃபி ஆறி போயிடுச்சு. உன் பேர் என்ன? அமுதா. போடி வெளியே போ. அமுதாவா? ஏமா என்னாச்சு? ஏன் அழற? என்ன அடிச்சிட்டாங்க. என்னடி ஆச்சு? அக்கா என்ன அடிச்சு விரட்டிட்டாங்க. ஏன் என்னாச்சு? என்ன காஃபி ஆறி போயிடுச்சுன்னு ஒன்னு அடிச்சாளா? காஃபி ஆறி போன கூட பரவாயில்லன்னு குடிச்சிட்டு இருந்தாங்க. என் பேர் என்னன்னு கேட்டாங்க. அமுதான்னு சொன்னதுக்கு காஃபியை தூக்கி அடிச்சிட்டு என்ன அடிச்சு விரட்டிட்டாங்க. உன் பேர் அமுதாவா? உன்னை உயிரோட விட்டதே பெரிய விஷயம். இந்த வீட்டு வேலைக்காரியோட தங்கச்சின்னு தான் உன்னை எனக்கு தெரியும். அடிக்கடி வந்து போயிட்டு இருக்க. உன் பேரை நான் தான் கேட்கல, நீயாவது சொல்லக்கூடாது? அமுதா தான் உன் பேருன்னு தெரிஞ்சிருந்தா நான் மாடிக்க உன்னை அமைச்சிருக்க மாட்டேனே. நீ முதல்ல கிளம்பு. நீ உங்க அக்காவோட உடம்பு சரியான உடனே அவளை சீக்கிரமா வர சொல்லி நீ கிளம்பு. நீ முதல்ல போ. இந்த பக்கமே வராத, தயவு செஞ்சு போயிடு. போ, வரவே வராத. பாத்தீங்களா உங்க பொண்ணு செஞ்ச காரியத்தை? அவளுக்கு அமுதாங்கிறவள பிடிக்கல, அதான் அமுதாங்கிற பேரை கேட்டாலே அவளுக்கு கோவம் வருது. நாம என்ன பண்ண முடியும்? சரி சரி, கீழே வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். நான் போய் குளிச்சு ரெடி ஆகிறேன். நீ என்ன பண்ற? இன்னொரு காஃபி எடுத்துட்டு போய் மேல அவள்கிட்ட கொடுத்து சமாதானப்படுத்தி கீழே கூட்டிட்டு வா. என்ன? அமுதா, அமுதா கண்ணு, இதோ வந்துட்டேன். வந்துட்டாளுங்க காலங்காத்தால அமுதா அமுதான்னு கூப்பிட்டுக்கிட்டு. சம்பந்தப்பட்டவங்க வந்தாச்சு, இன்னும் சமூக சேவைக்கு காணுமே. என்னது காலங்காத்தால வீட்டுக்குள்ள? நான் உங்களெல்லாம் பார்க்க வரலமா, அமுதாவை பார்க்க வந்திருக்கேன். இதோ வந்தாச்சே. வாங்கத்தே. அம்மாடி அமுதா, நான் வீட்டு வேலைக்கு போனோம். இந்த பணத்தை என் பொண்ணுக்கு மணி ஆர்டர் அனுப்பிடு.
இந்த பணத்தை நீயே நேரா போய் உன் பொண்ணுகிட்ட கொடுக்க கூடாதா? இல்ல உன் பொண்ணுதான் உன்கிட்ட வந்து வாங்க கூடாதா? அதானே உங்க பொண்ணு பக்கத்து ஊர்ல தானே இருக்கா, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா அக்காவை டிஸ்டர்ப் பண்றீங்க? நர்மதா, என்னடி கூட கூட வாயாடிட்டு இருக்க? ஏய், நீ ஏண்டி இவ்வளவு அதட்டுற? இவ கேக்குறது எல்லாமே நியாயமா தானே இருக்கு. போனா போகுதுன்னு உதவி பண்ணா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவங்க வேலையை உன் தலையிலேயே கட்டுறதா? அம்மா, இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே, நீங்க கொடுங்க. இந்தாம்மா. சரிம்மா, நான் வரேன். பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு நீ என்ன அதட்டுறியா? ஏழுமலை வாசா, எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளா அமையணும். அடி அமுதா, ரொம்ப நாளா உன் தங்கச்சி பியூட்டி பார்லருக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அந்த படத்தை அவகிட்ட கொடு, அவ போய் அலங்காரம் பண்ணிட்டு வரட்டும். குடு குடு. அடுத்தவங்க பணத்துல எல்லாம் ஒண்ணு அழகு பண்ணிக்க வேண்டாம். ஏம்மா, ஆ? ஒரேடியா சத்தம் கட்டுட்டே இருந்தது, என்ன அது? ஆ, சமையலறையில அடுக்கி வச்ச பாத்திரத்தெல்லாம் கீழே உருட்டி அப்புறம் அப்படியே காலால விளையாடிட்டு இருந்தேன். கேக்குறாரு பாரு உங்க அப்பா கேனத்தனமா. இவ என்னடான்னா வீட்டுல உட்கார்ந்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்னடான்னா ஆபீஸ்ல உட்கார்ந்து மத்தவங்க அத்தனை பேருக்கு உதவி பண்றீங்க. நமக்கு எந்த மனுஷனும் உதவி பண்ணல, எந்த கடவுளும் உதவி பண்ணல. ஏன் தாங்க இப்படி பேசுற? நமக்கு என்ன குறைச்சல்? நம்ம நல்லா தானே இருக்கோம். சத்தம் போட்டு சொல்லாதீங்க, எல்லாரும் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லிட போறாங்க. இங்க பாருங்க, பேருக்கு தான் கவர்மெண்ட் ஆபீசர், ஆனா வாடகை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கேவலம். இதுவும் நானா தேடி அலைஞ்சு புடிச்சு கண்டுபிடிச்சேன். எதுக்கு இல்ல எதுக்கு? ஊர்ல இருக்கிறவங்க வெளியில இருந்து பார்த்தாலும் இல்ல பக்கத்திலேயே வந்து பார்த்தாலும் வசதியா அப்படியே ஜம்பமா டாம்பீகமா வாழறோம்னு எல்லாருக்கும் தெரியணும்னு. நான் மட்டும் இந்த வீட்டுல உஷாரா இல்லன்னா எங்க எல்லாரையும் கொண்டு போய் குடிசையில உட்கார வச்சிருப்பீங்க. ஆமா, உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ பெரிய வீடை பார்த்துட்ட. ஆனா சம்பளத்துல பாதி வாடகைக்கே போயிடுது. எதுக்கு எதுக்கு? எதுக்கும் கை நீட்ட மாட்டேன், யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம ரெண்டு பொண்ணுங்களையும் தொடச்சு வச்ச குத்து விளக்காட்டம் வீட்லயே அப்படியே உட்கார வச்சிருக்க வேண்டியதுதான். அதுக்காக நம்ம பொண்ணுங்களை கரையேற்றணுங்கிறதுக்காக கை நீட்ட சொல்றியா? நீட்டுங்க, அட நீட்டுங்கங்கற, அதுல என்ன தப்பு இருக்கு? கடவுள்கிட்ட அப்பப்ப கையேந்திரோம்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. விடுமா, ஏன் காலங்காத்தாலே கரிச்சு கொட்டிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க அம்மா எப்போதும் ராத்திரில தான் உங்க ரெண்டு பேரும் கரையேற்றுற கச்சேரி செய்வா. இப்ப பகல்லையே ஆரம்பிச்சுக்கிட்டா. அப்பா, பரவாயில்ல விடுங்க. கடவுள் நமக்கு 2 காது கொடுத்திருக்கிறது சமயத்துல இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதுக்காக தான். அம்மா, அன்பான குடும்பமும் ஆரோக்கியமான உடம்பும் தான் நிறைவான சொத்துங்கிறது உங்க அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குதுமா. ஏன்பா, அம்மா மாறவே மாட்டாங்களாப்பா? மாற வேண்டியது நீங்க 2 பேரும் தான். வந்துட்டா ஒருத்தி, அம்மா அப்படியே உரிச்சிட்டு வந்திருக்கா. இப்ப எதுக்காக என் சின்ன பொண்ண குறை சொல்லிட்டு இருக்கீங்க? இதோ நீங்க 2 பேரும் பண்ற பொது சேவையை வச்சு கடையில விற்கிறானே காராச்சேவு, அத கூட ஓசியில வாங்க முடியாது. ஐயோ அப்பா, இதுக்கு மேல நின்னு எனக்கு டைம் ஆயிடும். நான் காலேஜ் கிளம்புறேன். நானும் டுட்டோரியல் காலேஜ் போறேன். இந்த வருஷமாவது பாஸ் பண்ணிடுறேன். பாக்கலாம், நீ முதல்ல கிளம்புடி. போட்ட தனியா மாட்டினா நான் நோய் நோயின்னு வறுத்துருவேன். நான் ஆபீஸ் கிளம்புறேன். வரும்போது காராச்சே வாங்கிட்டு வரேன். குடுப்பாங்க, கேட்ட உடனே தூக்கி ஆளப்பாரு. காசு கொடுக்கணும் தெரியாது போல இருக்கு. தீஞ்ச வாசனை வருது. என்ன ரஞ்சனி, காலேஜ் கிளம்பியாச்சா? இன்னும் மகாராணி மேலேந்தே கீழே வரல. அவளை அனுப்பிச்சிட்டீங்களா? யாரு அந்த அமுதாவையா? அவ பேரை சொல்லாதீங்க. சொல்லலம்மா, சொல்லவே மாட்டேன். உனக்கு கோவம் வந்த அடுத்த நிமிஷமே போடி மகராசின்னு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன். இனிமே இனிமேல அவ வீட்டு பக்கம் மட்டும் இல்ல, தெரு பக்கம் கூட வரமாட்டா. நீ சாப்பிடு. சாப்பிடு.
அம்மா டவல். இந்தா. ஓகேம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வா. பாய் டாடி. அம்மாடி ஒரு நிமிஷம் இருடா. இந்தா கிரெடிட் கார்டு. ஆல்ரெடி 4 கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கீங்கல்ல. அது எல்லாத்தையும் விட இது ஸ்பெஷல் கார்டு. இதை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் நீ பர்ச்சேஸ் பண்ணலாமா? தேங்க்ஸ் டாட். என்னது, தினம் 1 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாமா? ஏண்டி என்ன ஒண்ணு இல்லாத மாதிரி வாயை பழக்கிற? நான் தான் பணக்காரின்னு பட்டு புடவை கட்டினா மட்டும் போதாது, அதிர்ச்சியை கூட பட்டு முடாம காட்டணும், புரியுதா? ஆ, ஏற்கனவே அவ கண்ணா பின்னா செலவு பண்ணிட்டு இருக்கா. இதுல இன்னொரு கார்டு வேற தேவைதானா? ஆமா தேவைதான். நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது என் பொண்ணுக்காகத்தான். அவ பண்ற செலவால நான் தெருவுக்கு வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நீங்க தங்க தட்டுல வச்சு தாங்கிறது மகனை இல்ல, மகளை. என்னடி இது? அவ பொம்பளை பிள்ளைய பிறந்துட்டதால அவளை பொட்டியில வச்சு பூட்ட சொல்றியா? எனக்கு சின்ன வயசுல கிடைக்காத எல்லாமே என் மகளுக்கு கிடைக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மகளுக்கு இல்ல கிடைக்கலங்கிற வார்த்தையே தெரியக்கூடாது. நல்லா இருக்கும் உங்க பேச்சு. இங்க கிடைக்கிற எல்லா வசதியும் போற இடத்துல கிடைக்குமா? ஏய், அவ இங்க இருந்து போனாதானடி அதெல்லாம். என் பொண்ணுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாமே இதுதான். அவளுக்கு வீட்டோட ஒரு மாப்பிளைய பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆமாப்பா, நானும் உங்களை விட்டு போக மாட்டேன். போக வேண்டாம், இங்கே இருந்து என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இரு. அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வரேன்ப்பா. சரிம்மா. நீங்க தாங்க அவளை கெடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்பா, என்னடா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். என்ன வேணும் கேளு. இந்த வாட்டி என் பர்த்டே கிஃப்டா என்ன கொடுக்க போறீங்க? நீ என்ன வேணாலும் கேளு, அப்பா வாங்கி தரேன். நாங்க ஈசிஆர் போகும்போது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தேன்ப்பா. சரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஹாலிடேஸ் அப்ப கூட என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்ப்பா. சோ என் பர்த்டே பிரசன்ட்டா அவ்வளவுதானே? அப்பாட்ட சொல்லிட்டில, சீக்கிரமே உன் பேர்ல வாங்கி கொடுத்துறேன். தேங்க்ஸ்ப்பா. பை பை. நான் இப்படி சொல்றேனேன்னு நீங்க என்ன கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. கடிவாளம் இல்லாத குதிரை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். சொல்றீங்களே எல்லாம் எனக்கு தெரியும்னு. பேரை சொன்னாலே உங்க பொண்ணு வள்ளுவள்ளுன்னு விழறாளே, அந்த அமுதா யாருன்னாவது தெரியுமா? எதுக்காக அந்த அமுதா மேல நம்ம பொண்ணு இவ்ளோ கோவம் வச்சிட்டு இருக்கானாவது உங்களுக்கு தெரியுமா? என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்க, உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? உங்க பொண்ணு என்னைக்கு என்கிட்ட சொல்லியிருக்கா? நீங்க என்ன மதிச்சாதானே அவ என்ன மதிக்கிறதுக்கு. அமுதா, ஏய், ஏன்டி இப்படி டல்லா இருக்க? இன்னும் 2 நாள்ல காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அப்பா கிட்ட கேட்டதுக்கு இன்னும் 1 வீக் ஆகும்னு சொல்லிட்டாரு. உனக்கு என்ன, லேட் ஆகாம ஃபீஸ் கட்டணும் அவ்வளவுதானே? ஆமாண்டி. ஏய், ரஞ்சினி இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுற? அதெல்லாம் அவ பாத்துப்பா, விடு. அதேதான் நானும் சொல்றேன். ரஞ்சினி வந்தானா அவளை தூக்கி வச்சு பேசு. இத பாரு, நீ தான் காலேஜ்ல பேரழகி, தரைக்கு வந்து தேவதை அப்படி இப்படி நடந்து விட்டாலே போதும், அதோட ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி தான். ஏய், ரஞ்சினி வந்துட்டா, வாங்க போலாம். Hey, come, let's go. Hi. 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 Hi, Ranjini. Ben, guys, how are you all?
என்ன எந்த ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு கிக்கா இருக்கு எப்படி? அது அவ ஸ்ட்ரக்சர் டி. ஹேய், என்னடி ஆச்சு உங்க 2 பேருக்கும்? என்னமோ இது வரைக்கும் பார்க்காத மாதிரி பாக்குறீங்க. ஏய், இந்த ட்ரெஸ்ல நீ தேவதை மாதிரி இருக்க தெரியுமா? நான் மட்டும் பையனா இருந்தா இந்நேரம் உனக்கு கடத்திட்டு போய் கல்யாணமே பண்ணிருப்பேன். ஹலோ, இந்த மாதிரி எவனாவது பண்ணான்னு வச்சுக்கோயேன், அவங்க அப்பா தோலை உரிச்சு தொங்க போட்டுருவாரு, அவ்வளவுதான். சரி, வந்ததுல இருந்து நீங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கீங்க. மேடம் ஏன் ரொம்ப மௌனமா இருக்காங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, அவளுக்கு ஃபீஸ் கட்டணுமா, பணம் இல்லையா, அதான். அத நீ இருக்கிறப்ப என்ன கவலைன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதானே. நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? ம். ஆமா, இந்த Dress நீ எங்க வாங்குன? நல்லா இருக்கே. ஆமா ஆமா, இது என்னடி பெரிய Dress? இதை விட இன்னும் அழகழகா Dress வச்சிருக்கேன். டெய்லி ஒன்னொன்னா ரிலீஸ் பண்றேன் பாருங்க. இனிமே இந்த மாதிரி கவர்ச்சியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாதான். ஏய், என்னடி சொல்றீங்க? என்ன நடக்குது இந்த காலேஜ்ல? பிரின்சிபல் ரூம் கிட்ட அவசர மீட்டிங் நடக்குதாம். இனிமே உடம்பு வெளியே தெரியற மாதிரி கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதாம். நேர கட்டுப்பாடு, பேச கட்டுப்பாடு, செல் கட்டுப்பாடு வந்த மாதிரி சீக்கிரமே உட கட்டுப்பாடும் வரப்போதாம். ஓ, அப்படின்னா சாமியார் மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் Dress போட்டு அலையணுமாமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்னமோ அவசரமா மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆஹா, அவங்க மீட்டிங் போட்டா நாங்களே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமா? ஏய், வாங்கடி, என்னன்னு போய் கேட்கலாம். நம்ம காலேஜுக்கு உடை கட்டுப்பாடு விஷயமா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் மெம்பர்ஸ் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அவங்களும் அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. அதைத்தான் இப்ப நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். நாங்க எது செஞ்சாலும் அது உங்க நன்மைக்காகத்தான் இருக்கும். இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் உங்க நன்மைக்காகத்தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கு. இல்ல, இது எங்க நன்மைக்காக எடுத்த நடவடிக்கை இல்ல, எங்க எல்லாரையும் உங்க அடிமையா காட்டுறதுக்காக எடுத்த நடவடிக்கை. சார், இது என்ன காலேஜா இல்ல கம்பெனியா? ஒரு கம்பெனில வேலை பாக்குறவங்கள தான் இந்த Dress போடணும் அந்த Dress போடணும்னு கட்டாயப்படுத்துவாங்க. நீங்க எங்களை கட்டாயப்படுத்துறத பார்த்தா இது என்ன காலேஜா கம்பெனியான்னு எங்களுக்கே டவுட்டா இருக்கு. இந்த பார் ரஞ்சனி, நாம போடுற உடம்ப மறைக்கிறதுக்கு தானே தவிர மற்றவங்களோட உணர்வை தூண்டி விடுறதா இருக்க கூடாதுமா. வளர்ந்துட்டு வர நாகரிகத்தை நீங்க தான் ஆபாசம் அசிங்கம்னு ஒதுக்கி தள்ளுறீங்க. இந்த வாரமா நாகரிகங்கிறது நம்ம போடுற உடையில இல்லம்மா, பேசுற பேச்சிலையும் வாழ்ற வாழ்க்கையிலும் தாமா இருக்கு. நீங்க சொல்ற அதே வார்த்தையை தான் நானும் திருப்பி சொல்றேன். கட்டுப்பாடு நடவடிக்கைங்கிற பேர்ல சுதந்திரமா வாழற எங்களை அடிமைப்படுத்த வேண்டாம். அமெரிக்கா மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி மேல வரணும்னு அட்வைஸ் பண்ற நீங்க அந்த நாட்டை போல நாங்க ட்ரெஸ் பண்ணா ஏன் கட்டுப்பாடு போடுறீங்க? இந்த பாருமா, ஒரு மெச்சூர்டான பொண்ணு மாதிரி பேசுமா. ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இந்த கலாச்சாரத்தை பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துக்கிட்டு வர நாடுமா நம்ம நாடு, தெரிஞ்சுக்க. சார், அந்த பொக்கிஷத்தை எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கும் தெரியும். நாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா அது ஒண்ணும் கெட்டு போகாது. எதுக்குமா ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்க? நீங்க எல்லாம் ஒழுக்கமா இருக்கணும். அதுக்காக கவலைப்பட வேண்டியது எங்க பேரண்ட்ஸ். அவங்க உங்களை இங்க அனுப்புறது நாங்க உங்களை நல்வழிப்படுத்தி திருத்துவோங்கிறதுக்காகத்தான். நல்வழினா எது சார் நல்வழி? நாங்க போடுற நெயில் பாலிஷ் கலரை கூட நீங்க தீர்மானம் பண்றதா? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இந்த வயசுல போடாம 40-50 வயசுல போட முடியும்? சாரி சார், நான் அளவுக்கு மீறி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். நீங்க சொல்ற மாதிரி நான் புடவை எழுத்து போத்திட்டு வந்தா இங்க இருக்கிற ஆம்பளை பசங்களா நல்லவங்களா மாறிடுவாங்களா? அவன் தெரிந்தது அவங்க மனசை பொறுத்ததானே தவிர எங்களாலேயோ நாங்க போடுற ட்ரெஸ்ஸாலேயோ இல்ல. எதுக்குமா தேவையில்லாம பேசிக்கிட்டு? இந்த நிர்வாகம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு, அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். நோ சார், நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் ட்ரெஸ் பண்ணுவோம். முடியாது. நடக்காது. நடக்கும் விட மாட்டேன். அமுதாவால் ரஞ்சனியை கட்டுப்படுத்த முடியுமா?